ராமாயணத்திலே ஒரு ஸ்லோகம், ராமன் யாரார எதனாலே ஜெயித்து வைக்கிறார், இவரை ஜெயிக்கிறது அவரை ஜெயிக்கிறது எல்லாரையும் ஒன்னால வெற்றி கொள்ள மாட்டாராம். உண்மை பேசி பேசி உலகங்களை எல்லாம் ஜெயிச்சிருக்கார். சத்தியேன லோகான் ஜெயதி தீனான் தானேன ராகவஹா, தானம் கொடுத்து தீனர்களை ஜெயிச்சுடுவார். குருன் சுஷ்ரூஷையா, குருக்களை எல்லாம் தொண்டாற்றியே ஜெயித்து விடுவார். யாராருக்கு எதை வச்சிருக்கார் பாருங்க. சத்தியேன லோகான் ஜெயதி தீனாந்தானேன ராகவஹா குருன் சுஷ்ரூஷையா தனுஷாயுதி சாஸ்திரவான். யாரெல்லாம் விரோதித்து கொண்டு பகைவர்களாக வருகிறார்களோ அவர்களை வில்லால் ஜெயிப்பார். வீரத்தை காட்டி பகர்வர்களை ஜெயிப்பார். தொண்டாற்றி குருக்களை எல்லாம் ஜெயிச்சிடுவார். அதே போல தீனர்களுக்கு தானம் கொடுத்து ஜெயித்து விடுவார். சத்தியம் பேசி லோகங்களை ஜெயித்து வைத்திருக்கிறாருங்கிறது. அந்த இடம் தான் எங்க நம்பிள்ள இதுக்கு பதிலா சொல்லுவார். இப்ப என்ன அர்த்தம்னா கொஞ்சம் உள்ள புகுந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுப்படும். சத்தியேன தான் சத்தியமே பேசினதாலே லோகான் ஜெயதி, லோகம் ஜெயத்தின்னு ஸ்லோகத்தில் இல்லை. லோகம்னா ஒருமை, லோகான்னா பன்மை. ஒருமை இருமை பன்மைன்னு சம்ஸ்கிருதத்தில் 3 உண்டு. ஒரு ராமர், 2 ராமர்கள், 2 ராமர்களுக்கு மேலே ராமஹ ராமவ் ராமாஹான்னு சொல்ல வேண்டும். அதை போல லோகான்னால் பல உலகங்கள்னு அர்த்தம். இவர் சத்தியம் பேசினதுக்காக அயோத்தியை மட்டும் ஜெயிக்கல, பாரதத்தை மட்டும் ஜெயிக்கல, பூமியை மட்டும் ஜெயிக்கல, ஸ்ரீவைகுண்டம்ங்கிற லோகம் உட்பட ஜெயிச்சிருக்காராம். சத்தியம் பேசினதுனாலேயே கீழ் உலகம் மேல் உலகம் நாம வாழற பூமி ஸ்ரீவைகுண்டம் எல்லாத்தையும் ஜெயிச்சு வச்சிருக்கார். நாராயணன்கிறதுனால ஸ்ரீவைகுண்டம் இவருக்கு சொத்து இல்லை, உண்மை பேசி ஸ்ரீவைகுண்டத்தை ஜெயிச்சு வச்சிருக்காராம்.